வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து குயிக்காக டக்குன்னு வந்து நம்ம கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். குழம்பு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக தான் ஆகும். இன்றைக்கி நம்ம குக்கரில் வச்சு எப்படி குயிக்காக முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் குழம்பு. இதை கிரேவியாகவும் பண்ணலாம். நான் எப்படிங்கிறத அதையும் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸில் வந்து இந்த 2 நுனியையும் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிக்கலாம். எல்லா பீன்ஸ்லேயும் அந்த நுனியை 2ஐயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ்லாம் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு போடுறதுங்கிறதுனால இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து நான் சொன்னால கிரேவி பண்ணிங்கன்னா வந்து நல்லா இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு இந்த அளவு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோங்கிறதுனால நான் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கிராம்பு 2 ஏலக்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அது வந்து கடுகுலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம், ஓரளவு நார்மலாக வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பூன் வச்சு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து பொடுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்தேன். நல்லா பெரிய தக்காளியாக 2 எடுத்து ஒன்று வந்து இதில் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொன்று வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தவரங்காய் வந்து வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உப்பு சேர்க்கறது கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்ப்பாங்க, அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கொத்தவரங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கொத்தவரங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொத்தவரங்காய் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு தக்காளி மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு தக்காளி 2 தக்காளி பெருசாக எடுத்து ஒன்று பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒன்று மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இப்போ வந்து அதே வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தக்காளி அரைச்சோம்னா அந்த மிக்ஸி ஜார் கழுவி அப்படியே அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்து கிண்டி விடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப விசில் விட்டால் இப்போ கொத்தவரங்காவும் நல்லா குழஞ்சிடும். 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விடலாம். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் போட்டுடலாம்.
இப்போது 2 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கரை இறக்கிட்டேன் 2 விசில் விட்டு. இப்போ ஏர் போகிறதுக்குள்ளே தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் ஏர் போயிடுச்சு, அதனால் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குழம்ப வச்சுக்கலாம். திரும்ப பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. திறந்தோன்னு நல்ல வாசனையாகவும் இருந்தது. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட வந்து கொத்தவரங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொத்தவரங்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.